மலேசிய பொருளாதாரம் இவ்வாண்டின் இரண்டாம் காலாண்டில் எதிர்பார்ப்புகளை மீறி 5.9 விழுக்காடாக வலுவாக பதிவாகியுள்ளது. இதே ஓராண்டுக்கு முன் 4.2 விழுக்காடாக அது பதிவாகியிருந்தது. காலாண்டின் பொருளாதார உயர்வுக்கு பணப்புழக்கமும் அதனால் அதிகரித்த வீட்டுச் செலவுகளும் வலுவான ஆள்பல சந்தையும் முக்கிய காரணம் என தேசிய புள்ளி விவரத்துறை தலைவர் டத்தோஸ்ரீ மொமன் உசிர் மைடின் தெரிவித்தார். வீட்டுச் செலவு அதிகரிப்புக்கு விழா காலங்கள், புதிய பள்ளி தவணை திறப்பு, ராமா ரொக்க உதவியின் 3ஆம் கட்ட விநியோகம், இபிஎஃப்பின் 3ஆம் கணக்கிலிருந்து பணத்தை மீட்டது போன்ற அம்சங்கள் வழிவகுத்தன. அதோடு சேவை மற்றும் தயாரிப்பு துறைகளின் ஊக்கமளிக்கும் வளர்ச்சியும் பொருளாதாரத்தை உந்த செய்துள்ளன என அவர் கூறினார். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளின் வருகை, நிரந்தர முதலீட்டு அதிகரிப்பு, பெருந்திட்டங்களின் மேம்பாடு உள்ளிட்ட அம்சங்களும் மலேசிய பொருளாதாரத்திற்கு நேர்மறையான தாக்கத்தை கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் இந்த 2024 முதல் அரையாண்டில் நாடு 5.1 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இவ்வாண்டு முழுமைக்கும் 4 முதல் 5 விழுக்காட்டுக்கும் இடையில் பொருளாதாரம் வளர்ச்சி பெறும் என்ற அரசாங்கத்தின் இலக்கை அது தாண்டியிருப்பதாக டத்தோஸ்ரீ உசிர் கூறினார்.